ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சன்னா மசாலா. வாங்க அதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சன்னா வேக வச்சுக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு வேக வச்சுக்கணும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போது அடுப்பில் பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும், சாப் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா இது நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுக்க தக்காளி அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நல்லா வெங்காயம் தக்காளிலாம் குக் ஆகி நல்லாயிருக்கு. இப்போ அதை எடுத்து தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அதே பாத்திரத்தை சும்மா தண்ணி ஊற்றி அலசிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே பிரியாணி இலை, பட்டை, கிராம்புலாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு இதில் தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த சன்னாவை இதில் போட்டுக்கலாம். அது இந்த தண்ணியோடையே போட்டுக்கலாம். அந்த சன்னாலேயே கொஞ்சம் எடுத்து நான் மசிச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் வரும். அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் மசிச்சு. இது பாருங்கள், இதானது. அதையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொதிக்க விடணும் நல்லா. லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா ரெடி. இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பார்த்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இப்படி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ மேலே நான் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு அடுப்பை ஸ்டாப் பண்ணிவிடுவேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு சன்னா மசாலா. வாங்க பூரி கூட வச்சு சர்வ் பண்ணலாம். எனக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.